राधे कृष्णा। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। राधे कृष्णा। समर्थ रामदासர் அழகான பஞ்சவடி க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார். 5 ஆலமரங்கள், ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ஆனந்தமாக அந்த கோதாவரி நதி தீரத்துல ஜம்னு வாழ்ந்தார்கள். இதே மாதிரி இடம் நம்ம பத்ராச்சலம் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் பர்ணசாலா அப்படின்னு பேர். அந்த இடத்துலதான் ராமனும் சீதையும் பர்ணசாலா கட்டிண்டு கோதாவரி நதி தீரத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அழகது. அதாவது அப்ப அது சத்தியமா, நாசிக் பக்கத்துல இது சத்தியமான, அதுவும் சத்தியம் இதுவும் சத்தியம். ஏன்னா ஒவ்வொரு சதுரயுகத்துக்கும் ஒரு ராமாயணம் உண்டு. ஒவ்வொரு ராமாயணமும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் மாறும். சரித்திரம் அதே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் மாறும். சரியா? பஞ்சவடி க்ஷேத்திரத்துல ரொம்ப அழகா சமர்த்த ராமதாசர் ராமனை பார்த்து பிரமிச்சு போறார். தான் பார்த்த ராமன் அப்பாடான் இருந்தானே, இந்த அர்ச்சாவதார மூர்த்தி ராமனுக்கு இத்தனை மாலைகள் போட்டு வச்சிருக்காளே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்படி அந்த பஞ்சவட்டியில இருக்கார். அப்ப ஒரு நாள் ஒரு வயசானவர், யாராவது எனக்கு ஒத்தாசை பண்ணுங்களே அப்படின்னு அழறார். யாரும் பெருசா அவரை கண்டுக்கல. ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கார். எல்லாரும் அவரவர்கள் வேலையை பார்த்துட்டு போயின்னு இருக்கார்கள். அது உடனே கருணை இல்லை மக்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. பல இடங்கள்ல ஏமாற்றவர்களும் உண்டு இல்லையா? இன்னைக்கு பல இடங்கள்ல பார்க்கிறோம். அழுகை அப்படின்றது ஒரு சுலபமான ஒரு ஆயுதமா இருக்கு மக்களை ஏமாற்றுறதுக்கு. இந்த குழந்தைகள்லாம் கூட காரியம் சாதிக்கிறதுக்கு அழுது. பெரியவர்களே அட்டென்ஷன் கிரேவிங் வந்துடுத்து அப்படின்னா அழுது அழுது தங்களுடையதான தங்கள் மேல பந்துக்கள் மற்றவர்கள்லாம் அக்கறை காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். அதுல ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் இல்லை. இதுல இள வயசுக்காரெல்லாம் கூட உண்டு. அந்த அட்டென்ஷன் கிரேவிங் சொல்லுவா. ஒரு செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபத்துல இருக்கிறவா பல பேர் இப்படி பண்றது உண்டு. முக்கியமா இந்த பஞ்சவடி போன்ற புண்ணிய கஷேத்திரங்கள்ல பார்த்தோம்னா நிறைய பிச்சைக்கார உட்கார்ந்து இருப்பா, நிறைய பேர் அழுவா, நிறைய பேர் குழந்தைகளை வச்சிருந்த பிச்சை எடுப்பா. நான் இப்ப கூட அந்த நிஷ்கலங் மகாதேவ் போயிருந்தேன் இல்லையா, பாவ் நகர்ல. சோம்நாத்ல இருந்து குஜராத், சோம்நாத்ல இருந்து ஒரு 5-6 மணி நேரம் டிராவல் பண்ணா அந்த பாவ் நகர் அப்படின்ற ஒரு ஸ்தலம். அங்கதான் இந்த நிஷ்கலங் மகாதேவர், சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம். அங்க பார்த்தா போற வழியில
நிறைய இள வயசு பெண்கள் கை குழந்தைய மடியில போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அதாவது அவளை பார்த்தா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அது பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா ஆக்கிட்டா. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவளுடைய குழந்தைகள் தான் இருக்கும் முக்காவாசி, எல்லாம் ஒரு 5-6 வயசு இல்லாட்டி 7-8 வயசு இப்படிலாம் இருக்கும். அவை அந்த குழந்தைகள்லாம் கூட பிச்சை எடுக்கிறது பார்க்கறது கொஞ்சம், அந்த குழந்தைகள் எப்படின்னா பிடிவாதமா பிச்சை எடுக்கிறது. அதாவது பெட் கட்டிட்டு நான் அவர்கிட்ட பணம் வாங்குறேன் பாருங்க, பெட் கட்டிட்டு வந்து பிச்சை எடுக்கிறதுகள் நடந்த சம்பவம் எங்க கேங்ல. அதனால பல சந்தர்ப்பங்கள்ல நிஜமாவே நான் உண்மையா பிச்சை எடுக்கிறவா யாரு என்னன்னு தெரியாது. சில சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்துக்கேன், இந்த கோகுலம், பிருந்தாவனம், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் ஏதாவது யாத்திரைக்கு போகணும் வச்சுக்கோங்களேன், கோவர்தகிரி பக்கத்துல, அதுக்கப்புறமா மகாலட்சுமி தபஸ் பண்ற பில்வவனம், கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்த இடம், இந்த இடம்லாம் பார்த்தோம்னா அந்த ஊரில் குழந்தைகள் அப்படியே வந்து சார் 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 ராதாகிருஷ்ணன் ஏதாவது சொல்லும், 10 ரூபியா தேதோ, 5 ரூபியா தேதோ, ஏதோ சொல்லுவேன். நிறைய பேர் கொடுப்பா, நான் சொல்லுவேன் ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் கேட்பா, சில பேர் கேட்க மாட்டா. அது சில பேர் சொல்லுவா, இல்லை அந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணஸ்வரூபம் ராதாஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. ஆனா அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா, 5 ரூபா 10 ரூபா கிடைச்சதுன்னா நிறைய சாக்லேட் இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஆனா பிச்சை எடுக்கிறதுன்றது வெக்கமில்லாத ஒரு விஷயமா போயிடுது. ஸோ எங்கேயாவது நீங்க பிச்சை எடுக்கிறவாளுக்கு பணம் கொடுக்க ரொம்ப தூரம் யோசிச்சுட்டு கொடுங்க. சில பேர் பணம் கேட்பா, அது மேல ஒரு டீ வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, ரொம்ப பசிக்கிறது எல்லாம் சொன்னா பைசா கூடுமான வரைக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. இது என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியங்கள், உங்களுடைய மனோதர்மப்படி என்ன பண்ணிக்கோங்க. ஒரு தலைமுறையை கெடுத்துடக்கூடாது நம்ம. அப்ப என்ன பணத்தை பிராதானியமா வச்சுட்டு நம்முடைய கோவில்கள் மற்ற இடங்கள் எல்லாம் என்ன வேணா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அந்த கோவில்கள் இதெல்லாம் காப்பாற்றணும். அவர்கள் பணம் பிராதானியம் நினைச்சுட்டான்னா கஷ்டம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த வயசானவரை புலம்பும் பொழுது கண்டுக்கல. அவரையாவது பிச்சை எல்லாம் கேட்க ஒத்தாசை பண்ணுங்கோ அப்படிதான் கேட்க. இந்த பிள்ளை பார்க்கறான்னு பக்கத்துல வரான், என்ன ஆச்சு தாத்தா சொல்லுங்க. வந்து என் பொண்ணு அங்க கிடக்குறாப்பா, அவளுக்கு உயிர் இருக்கான்னு கூட தெரியல, அதனால ஒன்றும் பண்ண முடியல, அசக்தனா இருக்கேன் அப்படின்னு பார்க்கற. தள்ளி பார்த்தா ஒரு பெண் விழுந்து கிடக்குறா. ஒரு சின்ன பொண்ணு, மேபி 8 வயசு 9-10 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காலத்துலலாம் வயசானவர்களோட குழந்தைகள் பெற்றுப்பா இல்லையா, அதனால அவரோட வயசான காலத்துல பிறந்த குழந்தையாவும் இருக்கலாம். இவர் போய் பார்க்கறா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்க, வாயில நுர தள்ளி இருக்க குழந்தைக்கு, இந்த பொண்ணுக்கு. இவனு ஒன்றும் பெரியவன் இல்லையா, ராமதாசன் 12-13 வயசு தானே. பார்த்தான், கிராமத்து பையன் தானே, டக்குன்னு பார்த்தான் அவருடைய காலில் ஒரு இடத்துல ஒரு பாம்பு கடிச்ச தடயம் தெரியாது. கிராமத்து பையன்றனால அவனுக்கு அது புரியறது. உடனே கடகடன் பார்த்தான், ஒரு துணியை எடுத்து அந்த பொண்ணோட காலில் கட்டி, அந்த கட்டிப்பட்ட இடத்துல கட்டுவா இல்லையா, கட்டி அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு கூரான ஒரு கல் எடுத்து எந்த இடத்துல அந்த பாம்பு கடிச்சிருக்கோ அந்த இடத்துல அதை கீறி அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து துப்பி, அதுக்கப்புறம் பக்கத்துல இப்படி பார்த்தான், சில இலைகள்லாம் பிரிச்சான், அதுல சாரெல்லாம் எடுத்தான், அது அப்படியே அந்த பொண்ணோட காலில் அப்படி பிழிஞ்சான். அப்புறமா இன்னும் கொஞ்சம் பச்சிலைகளை எடுத்தான், கொஞ்சம் அந்த குழந்தையோடைய வாயில பிழிஞ்சான். இந்த கிராமத்துல இருந்தனால பல பேர் பண்ணி பார்த்துருக்கான். அவன் அம்மா அண்ணா, ஏன்னா வயக்காட்டுல வேலை செய்வா, பாம்பெல்லாம் சாதாரணமா வந்துடும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் இல்லையா, அதனால டக்குன்னு பண்ணிட்டான்.
இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு கூகுள் ஸ்கேன் பண்ணுறது, பணம் பே பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சாதாரணமாக பண்ணல. ஒவ்வொரு கிராமத்து குழந்தைகளுக்கு ஒரு விதமான விஷயங்கள்ல ஒரு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, ஒரு அனுபவம் இருக்குன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு விதமான அனுபவம், ஞானம், அறிவு, ஒரு தைரியம். ஸோ எப்பவுமே இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் தண்டம், சிட்டியில் இருக்கிற குழந்தைகள்லாம் தண்டம், கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் தண்டம். இது ரெண்டுமே கம்பேரிசனே தப்பு. அவளுடைய வாழும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை நடைமுறைகள், வாழ்க்கையில கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுபடும். ஸோ கிராமத்து குழந்தைகள் சில விஷயத்துல வசதி, சில விஷயங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருப்பா. சிட்டியில் இருக்கிற குழந்தைகள் சில விஷயங்கள்ல ஜாஸ்தியா இருப்பா, சில விஷயங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருப்பா. ஸோ கம்பேரே பண்ணாதுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் அவளுக்கு என்ன வேணுமோ கற்றுக் கொடுக்கணும், இவாளுக்கு என்ன வேணுமோ கற்றுக் கொடுக்கணும், அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசன் கிராமத்துல இருந்ததுனால கடகடன் எல்லாம் பண்ணா கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு சுய உணர்வு வந்துடுத்து, சுய பிரஜை வந்துடுத்து. இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாப்பா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த குழந்தையோட குரல் கேட்டோன்னு அப்பா ஓடி வர, கண்ணா முஷ்டியம்மா அப்படின்றார். ராமதாசரை பார்த்தார், கையை கூப்பினார், கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுறது. குழந்தை, நீ ராமன் அனுப்பின ஒரு தூதுவன்டா. என் பொண்ணு போயிட்டான்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு என்ன பண்ணணும்னு கூட புத்தி இல்லடா. ஆனா நீ சின்ன பையன், ஒரு யோகி மாதிரி, எவ்வளவு தீர்க்கமான புத்தி உனக்கு. பயப்படாம, நான் சொல்ல கூட இல்லை உங்ககிட்ட, குழந்தைய பாருங்க சொல்ல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எவ்வளவு அழகா நீ எத்தனையும் பண்ணிட்டாய். அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற ஒரு தெளிவான புத்தி உனக்கு இருக்கேப்பா. நிஜமாவே எவ்வளவு பெரிய மனோபலம் அது. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பால யோகி மாதிரிதான்ப்பா இருக்காய் அப்படின்னு சொல்லி, என் ராமன் அனுப்பினவன் பா நீ அப்படின்னு சொல்லி சமர்த்த ராமதாசர் காலில் விழறார். அந்த பொண்ணுகிட்டே சொல்ற, பொண்ணு இவர் தான் உன்னை காப்பாத்திருக்கான், காலில் விழு, உனக்கு மறுஜன்மா கொடுத்த தெய்வம் இவர் தான் அப்படின்னு சொல்ல ராமதாசர் அந்த பெரியவர் எடுத்து, ஐயா நான் பெருமை ராமதாசன், நடத்துறது நடத்தினது நடத்த போறது எல்லாமே ராமன் தான், தைரியமா இருக்கு, ஒன்றும் ஆகாது, இனிமேல் அவன் என்ன ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டாங்க. அது மாதிரி நிக்கல. அது ஒரு அழகான குணம். இப்போ நம்மளால யாருக்கும் நல்லது நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடத்துல நின்று நம்முடைய பெருமையை உட்காந்து கேட்டுட்டு இருக்கப்படாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம். நடந்தாச்சு, ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு, அது முடிஞ்சாச்சு. அதுக்கு மேல அதனுடைய பெருமைகள்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம்? யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆனா நமக்கு அதான் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. ஏன்னா நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு பெருமை. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி எனர்ஜி கொடுக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல அதுவே நம்முடைய அகம்பாவத்துக்கும் தற்பெருமைக்கும் வழி விட்டுடும். அதனால பார்த்துக்கோங்க. முதல் தடவையா ராமதாசருக்கு மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். போய் தனியா உட்காந்து இந்த சம்பவத்தை யோசிச்சு பார்க்கிறார். முதல்ல அம்மாவும் அண்ணா சிரேஷ்ட கங்காதர் தான் ஞாபகம் வரா. ஏன்னா ரொம்ப சேட்டைக்கார பையன் இல்ல, கிராமத்துல மாத்தி 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 அதான் சேட்டை பண்ணிட்டே இருப்பான் இவன். அப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்கன்னா ரொம்ப வருத்தமாவும் சொல்லுவா. அப்பெல்லாம் அவன் அம்மாவும் அவன் அண்ணாவும் சொல்லுவா, குழந்தை முடிஞ்ச அடுத்தவாளுக்கு உதவி பண்ணிடாங்கன்னா, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதே, நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுடா குழந்தை அப்படின்னு அவன் அம்மா சொல்லுவா. அப்பா அண்ணாலாம் அவ்வளவு பேருக்கு ஒத்தாசை பண்றா, நீயும் ஒத்தாசை பண்ணு, இல்லையா ஒதுங்கி போயிடு.
கஷ்டம் கொடுக்காதப்பா. அது ஒருத்தர் நல்லது பண்ணும்போது அவளுடைய மன சந்தோஷப்படும் பாரு, அந்த ஆனந்தம் தாண்டா கண்ணா. புரிகிறதா அப்படின்னு சொல்லலாம். அவ அண்ணன் சிரேஷ்டன் சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லையா, சொல்லுவான் பரோபகாரம் இதம் ஷரீரம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கடா தம்பி. நரோபா உபகாரம் பண்ணணும்டா. ஏன்னா இந்த உலகம் முழுக்கவே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறோம். இப்ப வயல்ல வேலை செய்யறவா நமக்காக உபகாரம் பண்றவா, இந்த அரிசி இதெல்லாம் விற்கிறா. ஆனா அவ உற்பத்தி பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும். அவ ஒரு விதமா உபகாரம் பண்றா. அவர்களிடத்துல நாம அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு நாம பணம் கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் பண்றோம். இதோ நம்ம இந்த ஆடைகள்லாம் உடுத்திக்கிறோம். நெசவாளிகள் அவ்வளவு அழகா அதை பண்றா இல்லையா. அவ நமக்கு நம்முடைய மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு உபகாரம் பண்றான். நாம் அவளுக்கு பணம் கொடுக்கிறோம். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை அந்த மாதிரி. இப்போ இந்த வீடுலாம் கட்டுறா. அவர்கள் நமக்கு மழையில நினையாம வெயில்ல காயாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு கட்டித்தரா. இவ்வளவு பெரிய உபகாரம். அவர்கள் நேரத்தை கொடுக்கிறதாக வந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நமக்கு கொடுக்கிறார். நாம சம்பளம் கொடுக்கிறோம், கூலி கொடுக்கிறோம், நாம அவர்களுக்கு அப்படி ஒரு உபகாரம் பண்றோம். இதோ இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் பண்றவர்கள். அதே மாதிரி நாம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பாத்திரம், இந்த அருவாள், இப்படி பாரு பல பேருடைய உபகாரத்தினாலே தான் இந்த வாழ்க்கை நடக்கிறதுக்காக வந்து இதோ இந்த மரங்கள்லாம் பாரு, நாம் அதுக்கு தண்ணி விடுறோம், அவைகள் நமக்கு ஒத்தாசை பண்றோம். இப்படி பரஸ்பரம். சூரியன் நித்தியம் காத்தால உதிக்கிறார், எவ்வளவு பெரிய உபகாரம், வெளிச்சம் தர்றார். சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிறார், அதனால ஒரு இருட்டு வருது, அது ஒரு உபகாரம். உலகத்துல எல்லாரும் பரஸ்பரம் உபகாரம் பண்ணிட்டு தான்ப்பா வாழ்க்கை நடத்துறோம். பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்துக்கு பெரிய பிரயோஜனம், அடுத்த வாழ்க்கை நம்மளால முடிஞ்ச உபகாரம் பண்ணணும். புரியுறதா அப்படின்னு அண்ணா சொல்லுவான். அப்பெல்லாம் ஆண் கேட்டுப்பான், பெருசா அதுக்கு ஒன்றும் விலை கிடையாது அந்த ஏஜ் அப்படி. ஆனா அவ சொல்லிகிட்டே இருந்தா. அது இன்னைக்கு புரிஞ்சு கொடுத்து ராமதாசனுக்கு கண்கள் அப்படி கண்ணீர் வழியது. பேசினாரு அடுத்த வாழ்க்கை ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒத்தாசை பண்ணும்பொழுது அவருடைய ஆனந்தம் எவ்வளவு பெருசா இருக்கு. நிஜமாவே எவ்வளவு அழகா ஒரு தெய்வீகத்தை உணர முடிகிறது. இனிமேல் இந்த தெய்வீக அனுபவத்தை உணரணும். ராமன் கொடுத்த சரீரம், எல்லாத்துக்குள்ளேயும் ராமன் இருக்கான். எல்லா ஜீவர்களுக்கும் என்னால முடிஞ்ச உபகாரத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவனோட ரொட்டீன் உண்டு இல்லையா, அதெல்லாம் பண்றான். ஆனா இந்த பஞ்சவட்டியில புண்ணிய கஷேத்திரம், நிறைய பேர் தீர்த்தாடனம் இருந்துட்டே இருக்கா. அதனால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றார், எனக்கு ஒரு நல்ல இடம் காட்டி கொடு. இப்படி தோன்றது இப்படி போறார். ஒரு இடத்துல நந்தினி நதி, இந்த நந்தினி நதி தான் அவர் வீட்டு பக்கத்துல இருக்கு. சமத்ராமதாசர் வீட்டு பக்கத்துல இருக்கு நதி. அங்கதான் போய் டெய்லி குளிச்சுன்னா இருப்பார். அந்த நந்தினி நதியும் கோதாவரி நதியும் சங்கமிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், ரமணீயமயமா இருக்கு. இந்த குழந்தை அந்த இடத்த போய் பார்க்கறான். அப்படி மனசு சந்தோஷமா இருக்கு. டாக்லி அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். பஞ்சவட்டியிலேருந்து ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு 1/2 hour தூரம் இருக்கலாம். அப்ப ஜோரா அங்கேயே இருக்கலாம் தீர்மானம் பண்றான்.
பஞ்சவட்டி வசதியான க்ஷேத்திரம் தான். ஆனால் இந்த டாக்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரயாகைன்னு வச்சுக்கலாமா, 2 நதி சங்கமம். இப்போ நான் உத்தராகண்ட்லாம் போகும்பொழுது ஒரு 2 நதி சங்கமிக்கும். அலக்கநந்தா, பாகீரதி, தேவப்பிரயாகையில், அலக்கநந்தா, மந்தாகினி, ருத்ரப்பிரயாகையில், அலக்கநந்தா, பிண்டார் நதி, கர்ணப்பிரயாகையில், அலக்கநந்தா, நந்தாகினி, நந்தப்பிரயாகையில், அலக்கநந்தா, தௌளி கங்கா, விஷ்ணு பிரயாகையில். அந்த மாதிரி இப்போ கூட துவாரகையில் திரிவேணி சங்கமம்னு ஒரு இடம் பார்த்தேன். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, பலராமர் கடைசியாக கிளம்பின குகை. அந்த இடத்துல பார்த்தா ஹிரண்ய நதி, கபில நதி, சரஸ்வதி நதி, இது 3ம் சங்கமிக்கிறது. அதனால ரொம்ப விசேஷம், திரிவேணி சங்கமம்னு பேர். அந்த மாதிரி தாக்லி நந்தினி நதியும் கோதாவரி நதியும் சங்கமிக்கக்கூடிய ஸ்தலம். இந்த இடம் சமர்த்த ராமதாசருடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு ஸ்தலம். அங்க என்னெல்லாம் பண்ணாருன்னு நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय बोलो गोदावरी मैया की जय. जय बोलो पंचवटी क्षेत्र की जय. राधे कृष्ण.